கலைமகள் சபா கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணி வச்சிருக்கு, இன்னும் வச்சிருக்குன்னு அதை ஏலத்துல விட்டு தரல. அதுவும் டான்பீட் கோர்ட்ல இன்னும் தான் கேஸ் நடந்துட்டு இருக்கு. இதுதான் ஏமாத்துறது. இதுதான் வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஆக்ட் கீழே வருது. அதாவது முதலீடு செய்யறவங்களை பாதுகாக்கிற சட்டம். அது ஏமாத்துறது. ஒரு சீட்டு பணத்தை வந்து பொதுமக்களோட காசை எடுத்துக்கிட்டு ஏமாத்துறது. இதுதான் ஏமாத்துற கான்செப்ட்ல வரும். இப்போ நகை தரேன், பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உங்களுக்கே தெரியும் ஆருத்ரா கோல்டு, ஐஎஃப்எஸ் கோல்டு இவங்கெல்லாம் பண்றதுதான் சீட்டிங். இன்னொரு ஒரு சீட்டிங் ஒன்று ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், நாங்கள் தேக்கு மரத்தை வளர்த்து உங்களுக்கே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு எஸ் ஆயிட்டான். ஸோ இந்த மாதிரிலாம் கிரிமினல் கேசஸ் மிஞ்சி போனால் அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்து கேஸ் நடத்துவாங்க. அந்த கேஸை முடிக்கிறதுக்கு பல வருஷங்களாகவும் அப்படியே தண்டனை கொடுத்தாலும் 1 வருஷத்துக்குள்ள தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் வர்றது மட்டும்தான் ஏமாத்துறதுன்ற கேட்டகரி வருது. பொதுமக்கள் ஒரு கிரெடிட் கார்டோ ஒரு பர்சனல் லோனோ இல்லை ஹையர் பர்ச்சேஸில் வந்து போயிட்டு ஏதாவது வண்டியை எடுத்து இது வந்து வாங்குறதோ, அதே போல் வந்து கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, அப்புறமா வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள், மிக்சியிலேருந்து எல்லாத்தையுமே நீ கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாம் வாங்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சிவில் நேச்சர் தான். வேணா ஒன்று பண்ணலாம், ஆர்பிட்ரேஷன் முடிச்சு அவார்டு வாங்கலாம். அந்த அவார்டை எடுத்துக்கிட்டு சிவில் கோர்ட்டுக்கு போயிட்டு கார்னிஷ் ஆர்டர் வாங்கலாம். பட் அது வரைக்கும் நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் அவார்டு வாங்கிட்டாலும் நாங்கள் செட்டிசைட் போட்டுருவோம் ரெசிட் கோர்ட்லேயே. அதுக்கு மேலே நீங்கள் ஹைகோர்ட் போனீங்கன்னா நாங்கள் வருவோம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தான் பணம் வாங்கினா எந்த ஒரு பேங்கை வந்து நடத்த முடியாது. அதனால ஏமாத்துற கான்செப்ட் தப்பான ஒரு வார்த்தை. சிவில் டிஸ்பியூட்டு, அதாவது சிவில் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், அதாவது லீகலான சரியான வேலை அதுதான். அடுத்ததுமா ஓகே சார். சார் வாங்கிய கடனை கட்டிதான் ஆகணும்னு இதுவரை 500 பேர் மேல கமெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க சார்? ஒரு விளம்பரத்துக்காக பண்றதுதான். கமெண்ட் பண்ணா தான் நல்லவன், நீங்க வந்து கெட்டவங்கன்னு சொல்றதுதான் அதுக்கு அர்த்தம். ஒரு கையை இப்படி இப்படி நட்டுனா ஒரு விரல் தான் உங்களை பாக்குது, பாக்கி 3 விரல் நம்மள தான் பாக்குது. அதனால தன்னை யோகியன்னு காட்டிக்கிறதுக்காக நிறைய சிகாமணிகள் அப்படி கமெண்ட் போடுறாங்க. வாங்கினா கட்டித்தானே, யாருக்கிட்ட வாங்கியிருக்காங்கன்னு தான் முக்கியம். நான் நிறைய பதிவுல சொல்லிட்டு வரேன். எந்தெந்த பேங்க் இப்ப மெயினா எடுத்துங்க, இந்தியாவில் இருக்க டாப் மோஸ்ட் பேங்க் ஒரு ஓனர் கூட கிடையாது இந்தியாவில். உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன், கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.